Hi friends, இந்த வீடியோல நீங்க எதை பத்தி பார்க்க போறோம்னா ரொம்பவே ஒரு சூப்பரான அப்ளிகேஷனை பத்தி फ्रेंड्स இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகேங்களா? ஒரு நண்பர் வந்து இன்னைக்கு மார்னிங் வாட்ஸ்அப்ல கேட்டிருந்தாரு. இந்த அப்ளிகேஷன் நேம் என்ன ப்ரோ அப்படினு சொல்லி கேட்டிருந்தாரு. ஒரு வீடியோ ஒன்னு சென்ட் பண்ணி அது என்ன அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டைல் அதாவது டிசைனா வைக்கிறது எப்படி அவங்களோட போட்டோ அதல உள்ள வச்சு எப்படி இப்படி வர வைக்கிறது அப்படினு சொல்லி அந்த அப்ளிகேஷன் நிறைய டிஃபரண்டான விதம்ஸ் இருக்கு. அந்த அப்ளிகேஷன் நேம் கேட்டிருந்தாரு. அந்த அப்ளிகேஷன் நேம் நான் அவருக்கு சொல்லியிருந்தேன். அவர் சொன்னாரு நீங்க யூடியூப்ல அந்த வீடியோ போடுங்க நல்லா இருக்கும் உங்களுக்கு மத்தவங்களும் தெரிஞ்சுக்குவாங்கல நிறைய பேருக்கு இந்த அப்ளிகேஷன் நேம் தெரியாம இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா? அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் யோசிச்சேன் சரி ஓகே நம்ம போட்டோம்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்ளிகேஷனை போறேன். ஓகேங்களா? உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கவங்க உங்களுடைய போட்டோஸ் வச்சு அதில் டிசைன் பண்ணி நீங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸா வச்சுக்கலாம். உங்களுடைய நண்பர்களுக்கு வந்து இதை ஷேர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்மளோட சேனலை நீங்க வந்து இன்ன வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. அது பக்கத்துல ஒரு பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்க. நான் அப்லோட் பண்ற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து விடும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அந்த அப்ளிகேஷன் வந்து நான் ஓப்பன் பண்றேன் பாருங்க. இந்த அப்ளிகேஷனோட லிங்க் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி ரொம்ப ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இதில் நிறைய டிசைன் கொடுத்துருக்காங்க. நம்ம ஆல்ரெடி ஒரு அப்ளிகேஷன் போட்டிருக்கோம், பட் அதில் வந்து இந்த அளவுக்கு வந்து டிசைன் கொடுக்கல. இதில் நீங்கள் கீழே டவுனில் போக உங்களுக்கு நிறைய போயிட்டே இருக்கும். நான் எக்ஸாம்பிள் உங்களுக்கு காமிக்கிறதுக்கோசரம் ஒன்று மட்டும் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு எது வேணுமோ அதை டச் பண்ணிக்கங்க. டச் பண்ணதுக்கப்புறம் டவுன்லோட் அப்படின்னு கேட்கும். இப்போ இந்த டவுன்லோட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டவுன்லோடு கொடுங்க. இந்த டவுன்லோடு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக உங்களுக்கு வந்து ரொம்ப சீக்கிரமாக டவுன்லோட் ஆயிரும். என்னோடய நெட்வொர்க் வந்து ஸ்பீடு கம்மியாக இருக்குது. நான் ஆல்ரெடி 3Gயில் தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணதை காமிக்கிறேன். டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும். இதில் ரீப்ளேஸ் ஃபோட்டோ அப்படின்னு பார்த்தீங்களா, அது கொடுத்துங்க. ஜூஸ் கேலரி இதில் போய்ட்டு உங்களுக்கு எந்த ஃபோட்டோ வேணுமோ அந்த ஃபோட்டோ கொடுத்துக்குங்க. சரிங்களா? இப்போ நான் என்னோடய ஃபோட்டோஸ் மாதிரி சாம்பிளுக்கு ஒரு ஃபோட்டோ கொடுக்குறேன். இந்த மாதிரி உங்களுக்கு சவுண்ட் வரும். இந்த செலக்ட் மியூசிக்னு பார்த்தீங்களா, அந்த செலக்ட் மியூசிக் கொடுத்துட்டு உங்களுக்கு எந்த சாங் வேணுமோ அந்த இடத்துல அந்த மியூசிக் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த பாட்டு வேணுமோ அந்த பாட்டு கொடுத்துக்கலாம். நீங்கள் அந்த பாட்டு கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேக் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா, அந்த மேக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மேக் ஆக ஸ்டார்ட் ஆகிரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இது வந்து மேக் ஆகிடுச்சு. இப்போ வந்து ப்ளே பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி வந்து உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து ரொம்ப ஈஸியாக வச்சுக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி. இப்போ இது வந்து மேக் ஆனதுக்கப்புறம் சக்ஸஸ்ஃபுல்லி சேவ் டு கேலரி அப்படின்னு சொல்லி உங்களுடைய கேலரியில் வந்து சேவ் ஆகிரும். இது மாதிரி உங்களுக்கு வேறு எதுவும் நீங்கள் பண்ணி பார்க்கணுன்னா கூட ரொம்ப ஈஸியாக பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இதில் வந்து நிறைய கொடுத்துருக்கோம். இதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த அப்ளிகேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போல தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.